ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் வாழ்ந்துன்னு வரான். அவன் தினமும் வீட்டில் ஜெபிக்காம இருக்க மாட்டான், தினமும் ஜெபிப்பான். அது மட்டும் இல்லாம மற்றவங்க உதவின்னு என்ன வந்து கேட்டாலும் உடனே அதை செஞ்சிடுவான். அப்படி இருந்தவன் வாரந்தோறும் மறக்காம சர்ச்சுக்கு போய் தேவனை துதித்து விட்டு தான் வருவான். அப்படி ஒரு நாள் அவன் ஆலயத்துக்கு போலான்னு போகும்போது வழியில ஒரு பெரியவர் நடக்க கூட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போவதை இவன் பார்த்தான். உடனே அந்த பெரியவருக்கு உதவி செய்யலான்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் பக்கத்துலயும் போறான். உடனே என்ன ஆச்சுன்னு அந்த பெரியவராண்ட கேக்குறான். உடனே அந்த பெரியவர் அவனை பார்த்து சொல்றாரு, தம்பி, ரொம்ப நாளா என் காலு இப்படி தான்பா இருக்கு. எவ்வளவு நாள் தான் ஆனாலும் என் காலு இன்னும் சரியாகல. அதனாலேயே என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. உடனே அந்த மனுஷன் அந்த பெரியவரை பார்த்து சொல்றான், பெரியவரே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ஏசப்பா இருக்காரு. நீங்க வாரந்தோறும் சர்ச்சுக்கு வாங்க, கண்டிப்பா உங்க கால் குணமாகும். தம்பி, நான் பல கோயிலுக்கு போயிட்டேன்பா, எந்த கடவுளும் எனக்கு உதவி செய்யலை. கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கேன். நான் எப்படி கடவுளை நம்புவேன்? நீயே சொல்லுப்பா. பெரியவர் அப்படி சொன்ன உடனே பெரியவரை பார்த்து அந்த மனுஷன் சொல்லுறான், பெரியவரே, நீங்க பல கடவுளை பார்த்துருக்கலாம், ஆனா எங்க கடவுளே மிகவும் வல்லமை உள்ளவர். அவர் ஒரு சொல் சொன்னாலே போதும், உங்களுக்கு குணமாகிடும். உங்களுக்கு பழங்காலத்துல நடந்ததெல்லாம் சொல்றேன், அதுக்கப்புறம் அவர் குணமாக்குவாரா மாட்டாரா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அவ்வாறு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் புதிய ஏற்பாட்டில் நடந்த அற்புதங்களை எல்லாம் கூறினான். இவன் இவ்வாறு கூறி முடித்த பின்பு அந்த பெரியவர் சொன்னார், தம்பி, என்னப்பா சொல்ற? இந்த கடவுளா இவ்வளோ அற்புதங்களை செஞ்சாரு? அதுவும் இந்த பூமியில பிறந்து இத்தனை மக்களுக்கு இவ்வளவு உதவிகளா செஞ்சாரு? சரி, அதை விடு. நான் இப்போ நீ சொன்ன மாதிரி சர்ச்சுக்கு வரேன், எனக்கு கண்டிப்பா குணமாகுமா? உடனே அந்த மனுஷன் அந்த பெரியவரை பார்த்து சொல்றான், பெரியவரே, நீங்க ஆலயத்துக்கு வரது முக்கியம் இல்லை, நம்ம கடவுள் மேல நீங்க ஒரு விசுவாசம் வைக்கணும். அந்த மனுஷன் அவ்வாறு சொன்ன உடனே இந்த பெரியவர் கேட்குறாரு, என்ன தம்பி சொல்றீங்க? விசுவாசமா? அது எந்த கடையில் விற்கிது? சீக்கிரம் சொல்லுங்க, அவருக்கு எடுத்துன்னு வந்து நான் வைக்கிறேன். இவர் இவ்வாறு சொன்ன உடனே அந்த மனுஷன் இவரை பார்த்து சொல்லுறான், பெரியவரே, விசுவாசனா கடையில் விற்கிறது இல்லை, நீங்க ஆண்டவர் குணப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம். ஓ, அப்படியாப்பா, சரி சரி. இவர் இவ்வாறு கூறிய உடனே அந்த மனுஷன் பெரியவரை பார்த்து கேட்டான், பெரியவரே, நேரமாச்சு, நம்ம ஆலயத்துக்கு போலாமா? அந்த மனுஷன் கூப்பிட்ட உடனே அந்த பெரியவரும் அவனுடன் சென்றார். அது மட்டும் இல்லாமல் இவன் செய்கிற மாதிரி அந்த பெரியவரும் தினமும் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் மறக்காம ஆலயத்துக்கும் வருவார். அது போலயே அவருடைய ரெகுலர் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. ஒரு நாள் நல்லா தூங்கி நின்றவர் பாதி நைட்லேயே எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் சும்மா இல்லை, மிகவும் வேகமாக ஓடவும் ஆரம்பிச்சாரு. அவர் காலில் இருந்த மொத்த ப்ராப்ளமும் ஒரே நிமிஷத்தில் சரியாயிடுச்சு. உடனே இந்த சந்தோஷமான விஷயத்த அந்த மனுஷங்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் விடிஞ்ச உடனே அவன் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த எல்லாம் சொல்றாரு. அவர் அப்படியே நடந்தும் காமிக்கிறாரு. இதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டான் அவன். உடனே அந்த பெரியவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, தம்பி, கண்டிப்பா நீ என்ன இந்த சர்ச்சுக்கு வர சொல்லனா எனக்கு குணமே ஆயிருக்காது. எல்லாம் உன்னால மட்டும்தான்பா, நீ இல்லைனா கண்டிப்பா எனக்கு இந்த சுகம் கிடைச்சிருக்காது. அந்த பெரியவர் இப்படி சொன்ன உடனே அந்த மனுஷன் அவரை பார்த்து சொன்னான், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4.